கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவையும் நியமித்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருந்த வழக்கின் பின்னணி என்ன பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூட்ட நெரிசல் குறித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அத்துடன் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளனர். இந்த குழுவில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளனர். குறிப்பாக இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகவை எதிர்மனுதாரராக இணைக்காத நிலையில் தனி நீதிபதி தனது உத்தரவில் சில கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறிய நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது தொடர்பாக எப்படி முடிவெடுத்தார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் வந்தாலும் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மனுதாரர்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்து மோசடி நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இது தொடர்பாக ஷர்மிளா மற்றும் செல்வராஜ் ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளித்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் போலி மனு தாக்கல் செய்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்த பின்னர் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று தெரிவித்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்காக வாதாட சட்ட உதவி மையத்தின் மூலம் வழக்கறிஞரை ஏற்படுத்தி தருமாறு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தாய், மனைவியை இழந்த நபர் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 வயது சிறுவன் பிரித்திக், சந்திரா உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், சந்திராவின் கணவர் செல்வராஜ் பெயரில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் மகனின் இறுதி சடங்கிற்கு கூட வராத தனது கணவர் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுத்திருப்பதாக சிறுவனின் தாயார் ஷர்மிளா குற்றஞ்சாட்டியிருந்தார். இதேபோன்று தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெறப்பட்டதாக செல்வராஜும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக இருவரும் ஆஜராகினர். அப்போது தங்களது ஆலோசனை இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்களது தரப்பு விளக்கத்தை கொடுப்பதற்காக வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கையெழுத்து தெரியாம கையெழுத்து போட்டேன். அது இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அது எதோ தெரியாமல் வேறு பேப்பரில் போட்டால் நான் மக்கள் நல்லதாக ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமாக ஒரு மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அதனால் யாருக்கும் போட்டேன். அது வேண்டாம், ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அண்ணாடு கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு அதுவும் வேண்டாம், ரத்து பண்ணி. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு தடையில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்ட நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான் என்றும் கூறினார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை
அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம். தீர்ப்புன்றது வந்து இன்டர்ம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலம் ஆக்ட்ஸ் நான் சொல்றேன் அந்த டாக்டரின்ல நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்றது கூட வாய்ப்புகள் உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணையே கேட்காதவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடுவது ஏன் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாதவ் அர்ஜுனா வந்து அவர் சொல்லிட்டு போறாரு சிபிஐ எங்களுக்கு விக்டரி எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாம மற்றவர்களுடைய பெயர் அவெல்லாம் இழுக்கிறார். இந்த சிபிஐ கேட்காதவர்களுக்கு ஏன் சிபிஐ வந்து விட்டது என்று கொண்டாடுகிறார்கள்? சிபிஐயே அவங்க வந்து மனுவில் கேட்கல, அவங்க வழக்கறிஞர்களும் சிபிஐ வேணான்னு தான் சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த வழக்கு இந்த உத்தரவு இவங்க பெறப்பட்டது உண்மையிலே யாருக்கு மக்களுக்கு பயன்படுமான்னு தான் நீங்க பார்க்கணும். ஒரு கிரவுட் கண்ட்ரோலிங் மெக்கானிசம் நீங்க இவ்வளவு பேரை அழைச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நபர்கள் வந்தா நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறன்னு சொல்றீங்களா? தண்ணி ஏன் கொடுக்கல? அந்த இடத்துல ஏன் டாய்லெட் வசதி நீங்க பாத்துக்கல? இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க ஏன் தேர்வு பண்றீங்க? நீங்க எழுதி கொடுத்ததுனால தானே அந்த தேர்வு ஆகிறது. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஆணையத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தவேகவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளதாக தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்தப்படும் சிபிஐ விசாரணை உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் உயிரிழப்புக்கு காரணமான அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கரூர் கொடூர சம்பவத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றார். வேலூர் அருகே கனமழை காரணமாக ஏரி நிரம்பிய நிலையில் கானாற்று கால்வாயின் கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், நிலவரம். கண்டிப்பாக சிவரஞ்சனி, அதாவது கடந்த சில நாட்களாக இரவில் வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இதை அடுத்து காட்பாடி அடுத்து அருகே உள்ள பள்ளத்தூர் ஏரியானது அதன் முழு கொள்ளளவை எட்டி தண்ணீரானது வெளியேறி வருகிறது. இந்த வெளியேறும் தண்ணீரானது இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் கால்வாய் வழியாக, அதாவது கானாறு கால்வாய் என அழைக்கப்படும் கால்வாய் வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் சென்று அருகில் உள்ள லத்தேரி ஏரியில் கலக்கும். இதற்கு அருகில் இந்த கானாறு கால்வாய்க்கு அருகிலே சுமார் 20 கிராமங்கள் உள்ளன. இந்த கானாறு கால்வாய் சரியாக தூர்வாரப்படாததால் இவ்வழியாக வந்த தண்ணீரானது அங்கிருந்து முழுவதுமாக கானாரில் மூழ்கி கரை உடைந்து விவசாய நிலங்களுக்கு வழியாக இந்த தண்ணீர் வெளியேறியது. வெளியேறிய தண்ணீர் அந்த அருகில் உள்ள கோரைப்பட்டறை என்னும் கிராமத்திற்குள் புகுந்து அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாலும் கிராமங்களில் உள்ள சாலைகளில் தண்ணீர் முழுவதாலும் தேங்கி இருப்பதாலும் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த தண்ணீரானது இங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக அங்க பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்.